தொடர்ந்து எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது மின் கட்டு அறிவிக்கப்படாத நாட்களில் கூட குறிப்பிட்ட நேரம் மின்சாரம் தடை தொடர்ந்து நடக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு குறிப்பிட்ட கால இடைவெளியில். இது எதனால் இப்படி நடக்குது நம்ம கேட்டுடலாமே அப்படின்னு நான் மின்வாரியத்தை தொடர்பு கொண்டேன். எங்கள் பகுதியுடைய மின்வாரிய தொடர்பு எண் இப்போ எல்லாமே அலைபேசி எண்கள் இணையத்தில் நமக்கு கிடைக்குதுங்க. இது உண்மையிலேயே நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒன்று கூட தான். நம்ம அதிகாரிகள், நமக்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய எண்கள், அவங்களை தொடர்பு கொள்ளும் விதமாக நமக்கு கிடைக்குதுங்கிறது ஒரு பெரிய செய்தி. அதை விட ஒரு பெரிய ஆச்சரியமான செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்களில் அழைத்தா அவங்க எடுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் நம்முடைய அப்பா தாத்தாலாம் பார்த்திங்கன்னா அதிகாரியை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி ஒரு உயர் மரியாதையை கொடுப்பதையும், அதற்கேற்ற மாதிரி இவர்கள் கீழானவர்களாகவும் அவர்கள் மேலானவர்களாகவும் நடத்தப்படக்கூடிய நிலை மாறி அதிகாரிகள் மக்களுக்கு செய்கிறவங்க, மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள், அவர்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறவங்க, அவங்க சேவை செய்கிறாங்கன்ற எண்ணம் வளருது. அப்படிங்கிறத பாராட்டத்தானே வேணும். குறை சொல்லும்போது எவ்வளோ எளிதாக சொல்லிடணும் இல்லையா? நானும் இன்றைக்கி அதே மாதிரி எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக, ஆமாங்க இதுதான் காரணம், இதனால தான் போச்சு, இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் போகாது அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து ஒரு அதிகாரி பதில் சொன்னார். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, நான் மின்வாரியத்திற்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு நல்ல உதாரணமாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுமக்கள் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம வேலை நமக்கு அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு அதிகார தோரணை இல்லாமல் அவங்க கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்ல கடமை இருக்குது, அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. பாருங்களேன், நான் யார் என்ன எதுவுமே கேட்காமல் எனக்கு புரியும்படி அவர் ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். எனக்கு அது ரொம்ப நிறைவானதாகவும் இருந்துச்சு. மின்வாரியத்தையும் அந்த அதிகாரியையும் அந்த அதிகாரிகளுடைய இந்த மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய பாங்கினையும் பாராட்டுறது அவசியம்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த காணொலியை பதிவு செஞ்சேன். நன்றி.